டே 9 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் வைக்க போகிறேன். சரி இன்றைக்கி டப் செட்டப் பண்ணலாம் நானும் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். ஆவின் ட்ரே தான் 2 இது இருந்துச்சு. சரி அதுவே பரவாயில்லன்னு வாங்கிட்டோம். அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டோம். எப்படியும் எம்சில் தேவைப்படும், அதனால் 2 ட்ரேவும் கீழே வச்சுட்டு எம்சில் வாங்க போயிட்டோம். சரி வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு மேலே எடுத்து வந்துட்டேன். உள்ளே கொஞ்சம் தண்ணியை ஃபில் பண்ணிட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டாச்சு. வெளியும் அதே மாதிரி தான் நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் சைட்லேயும் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் தொடச்சிட்டேன். இப்போ எல்லாமே க்ளீன் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ செட் பண்ணுறதா வேணான்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு வச்சு எம்சியில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த 2 சைட்லேயும் தான் ஓட்டை இருந்துச்சு, ஏன்னா எனக்கு பார்ட்டிஷன் மாதிரி வேணும்னு. அதே மாதிரி எம்சிலையும் போட்டு அடைச்சிட்டேன், அப்போ மீன் உள்ளே போகாதுன்னு. இப்போ எல்லாமே கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ட்ரை ஆக விட்டுட்டேன் நான். சரி அந்த ட்ரை ஆகிற கேப்பில் நம்ம ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் ஃபாக்ஸ் போட்டிருந்தோம், அதை ஒரு டப்பில் எடுத்துகிட்டு கீழே போயிட்டேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப போட்டால் ஃபிஷ்ஷால் ஒழுங்காக ஸ்விம் பண்ண முடியாது. அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சோண்டு போட்டு இதையும் முடிச்சிட்டேன். சரி இப்போ நம்ம மேலே வச்சுருந்த டப்லாம் ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியும் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். அதே மாதிரி தண்ணியும் 2த்துக்குமே தேவையான அளவு ஊற்றிட்டேன். இப்போதைக்கு எல்லாம் ஓகே. சரி இதுக்கும் ஃபாக்ஸ் ஆட் பண்ணிடலான்னு எல்லாத்துக்கும் ஒரு பஞ்சாக ஃபாக்ஸ் போட்டு விட்டேன். ஃபாக்ஸ் போட்டதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. சரி நம்ம வாட்டர் செட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம், அதை அப்போ பார்த்துக்கலாம். இன்றைக்கான வீடியோ அவள் தான். டே 10 சந்திக்கலாம். தேங்க்யூ.